லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு சூப்பரான எக் மசாலா செய்ய போகிறோம். அது கடாய் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு கடுகு சேர்க்காமல் ஜீரா மட்டும் போட்டு நல்லா பொரிஞ்சதும் 2 ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை, கொஞ்சமாக இடித்த பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைட் பை சைடாக ராகி மால்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. இது நல்லா வதங்கினதும் 3 தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி வச்சு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், ஜீராத்தூள், கரம் மசாலா, பெப்பர் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா மசாலா திக்கானதும் பாதியாக வெட்டி வச்சுருக்க முட்டையை, வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கும் போது இந்த மசாலாவுக்கு சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் சேர்த்துட்டு கொஞ்சமாக மசாலாவை முட்டை மேலே சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ரைஸ்க்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்தி